தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நீதான காரணம். உங்க வீட்டில் இன்னும் சால்வேஷன் வரலன்னா நீதான காரணம். உங்க வீட்டில் இன்னும் தரித்திரம் நீங்கவில்லை என்றால் விசுவாசியே நீதான காரணம். சத்தியத்தை சரியாக அறியுங்கள், அப்பொழுது நீங்கள் வெளிப்பாடுகளை பெறுவீர்கள், அப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் பேசுவீர்கள், விசுவாசத்தில் கிரியை செய்வீர்கள். உங்களுக்காக கிரியை செய்யுங்க, உங்களுக்காக பேசுங்க. வாழவும் வையகத்தை வாழ வைக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகி அவரை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட்டு இயேசுவின் நாமத்தினால நீங்கள் மிகவும் திரளாக பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 225வது அவருடைய அனந்த ஞானம், வலுவான வளமான எதிர்காலம். மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தரப்போகிறார். அது என்ன? வலுவான வளமான எதிர்காலம். ஹல்லேலூயா. இதுக்கு இன்னொரு பெயர் கொடுக்க வேண்டும் என்றால், உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கையிலே இருக்கிறது. ஒரு வளமான வலுவான எதிர்காலத்தை அமைக்கக்கூடிய பொறுப்பு உங்களிடத்துல இருக்கிறது. அதை ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் அதுதான் விருப்பம். ஒருவேளை இன்னைக்கு நான் சில கஷ்டத்துல இருக்கலாம், நான் சீக்கிரத்துல எல்லா கஷ்டத்துல இருந்து வெளியே வந்து அந்த ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதத்தினால் நான் நிரப்பப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே, அதனுடைய டெக்னிக்கை தேவனுடைய ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், எல்லாவற்றிற்குமே சத்தியத்தை அறிகிற அறிவு தாங்க முக்கியம். ஓசியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஓசியா என்ன சொல்றார்? என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நம்ம கான்டெக்ஸ்ட்ல சொல்ல வேண்டும் என்றால், என்னுடைய ஜனங்கள் அறிவில்லாமையினாலே பலவீனத்தோடு வியாதியோடு குழப்பத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதிலிருந்து விடுதலை இல்லை? பயம், திகிலை, சந்தேகம், அவிசுவாசம், விபத்து, விக்கனம், விரக்தி, இதிலிருந்து விடுதலை இல்லை. ஏன்? நீங்கள் சத்தியத்தை சரியாக அறியவில்லை. ஹல்லேலூயா. இப்போ முதலாவது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது, ஏன் இன்னைக்கு அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்காமல் நடுத்தெருவில் நிற்கிறார்கள், கண்ணீரோடும் கம்பளையோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதுதாங்க மேட்டர். எது மேட்டர்? தங்களை வாழ வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி தங்களுக்கு இருக்கிறது என்பதை அறியலை. ஒரு 4 காரியங்கள், அவர்கள் அறியாததே ஒரு 4 காரியங்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். நான் வசனத்தை விட்டு வெளியே போறதே இல்லை. பாருங்கள், முதலாவது நீ நல்லா தெரிஞ்சிடுங்க, உங்கள் பிரச்சனைக்கு காரணம் பிசாசு அல்ல. உங்கள் பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் ஒருவேளை மருமகளாக போயிருக்கிறீர்களே அந்த வீட்டார் காரணம் அல்ல, பிசாசும் காரணம் அல்ல, சூழ்நிலையும் காரணம் அல்ல, தேவனும் காரணம் இல்லைங்க. எஸ், தொடர்ந்து கவனிங்க. இரண்டாவது, எதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களால், நீங்கள் ஒரு வளமான வாழ்க்கை வாழுவதற்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தேவன் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்ன தெரியுமா? எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? எப்பா, எல்லாவற்றையும் முடிச்சிட்டு தானே சொன்னாரு, முடிந்தது என்று சொன்னார். இனிமே இயேசு கிறிஸ்து அவருடைய சுண்டு வரல கூட ஆட்ட வேண்டியது இல்லைங்க. He has finished all the works on the Calvary cross 2000 years back. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசம் அடைய செய்ய, உங்களுக்கு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரிக்க அவரு ரோல் முடிஞ்சிட்டுங்க. இனிமே எல்லாம் உங்க ரோல் தான். ஹல்லேலூயா. மூன்றாவது பாருங்கள், எந்த சத்தியத்தை அல்லது எந்த நிஜத்தை அறியாதவர்கள்
நடுத்தருவில் நிற்பாங்க தெரியுமா? they are fully responsible for their future. அடுத்து பாருங்க, எந்த சத்தியத்தை அறியல? என்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை நன்மைகளையும் சுதந்திரிக்கத்தக்கதாக என்னுடைய நாவில இருக்கிற பவரை அறியல அநேகர். ரைட்? இந்த ஃபேக்டை, இந்த நிஜத்தை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் தோல்வி எனக்கு இல்லை, அது அவருடைய கிருபை. ஏன்னா நாலேஜ் வந்துட்டு. ரைட்? தோல்வி நமக்கு கிடையாது, வியாதி நமக்கு கிடையாது, வியாகுலம் நமக்கு கிடையாது. ஏன்? அவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். என்னிடத்துல சிலர் போன்ல பேசி அழுவாங்க, பிரதர் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் பிரதர். சிஸ்டர் சொல்லுங்க, அது சரியில்லை, இது சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, இப்படின்னு ஒரு லிஸ்ட் அடுக்கும். சிஸ்டர் நான் சொல்றதை கொஞ்சம் கவனிங்க, இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் நீங்க தான் அப்படிங்க. இல்லை பிரதர், நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், ஜெபம் பண்ணிட்டா கிடைக்கும்னு சொல்லியிருக்கா? ஐயா, சத்தியத்தை சரியாக அறிந்தால் விசுவாசிப்பீர்கள், விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் எல்லாம் கிடைக்கும். ரைட்? அடிக்கிட்டே போக விரும்புவாங்க. சிஸ்டர் நீங்க 5 பிரச்சனை சொல்லியிருக்கீங்க, இதே மாதிரி 50 பிரச்சனை இருக்கு, கரெக்டா? ஐயா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களே. நீங்க விசுவாசிகள் அளவு பேர் அப்படித்தானே இருக்காங்க. இதற்காகவா தேவன் அவருடைய குமாரனை சிலுவையில கஷ்டப்படுத்தினாரு? நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது என்பதற்காக தான் அவர் சிலுவையில கஷ்டப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். உன்னுடைய வாழ்க்கையில சின்ன ஒரு சிராய்ப்பு கூட, சின்ன காயங்கள் கூட ஏற்படக்கூடாது என்பதற்காக தான் அவர் காயங்கள் பெற்றார், தழும்புகள் பெற்றார். அல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. பாருங்க, அதே சகோதரி சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? பிரதர் நான் ரட்சிக்கப்பட்ட 30 வருஷம் ஆச்சு பிரதர், என் வீட்டில் இன்னும் ஒருத்தர் ரட்சிக்கப்படல, நீங்க தான் காரணம். எங்களுக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு, மகளே ரட்சிக்கப்பட்ட நீ தான் காரணம். என் புருஷன் குடிக்கிறாரு, ரட்சிக்கப்பட்ட மகளே நீ தான் காரணம். ஐயா, உன்னை உலகத்திற்கு உப்பாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார், நீ உங்க வீட்டுல உப்பாக இல்லையே, உங்க வீட்டுல ஒரு ஆசீர்வாதமாக இல்லையே. தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அப்போ நீ தானே காரணம். உங்க வீட்டுல இன்னும் சால்வேஷன் வரலன்னா நீ தானே காரணம். உங்க வீட்டுல இன்னும் தரித்திரம் நீங்கவில்லை என்றால் விசுவாசியே நீ தானே காரணம். எத்தனை பேர் புரியுதுங்க? கர்த்தருக்குள் தன்னை ஆசீர்வதிக்கிறவன் தன்னை ஆசீர்வதிக்கிறான். கர்த்தருக்குள் உன்னை நீயே ஆசீர்வதிக்க இந்த நாள்ல இருந்து நீ துவங்க போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அநேகர் நினைக்கிறாங்க, என் ஜெபத்தை மட்டும் கூட்டிட்டேன் பிரச்சனை நீங்கன்னு நினைக்கிறீங்க. இட்ஸ் நாட் ரைட். எதை கூட்டணும் தெரியுமா? உங்க விசுவாசத்தை கூட்டணும். உங்கள் விசுவாசம் எப்பொழுது பெருகும் தெரியுமா? அவரை அறிகிற அறிவில் நீங்க பெருகும். இட்ஸ் எ ஸ்டெப், இட்ஸ் எ ப்ரொசீஜர். முதலாவது நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும். நான் சொல்லுகிற பாஷை நிறைய பேருக்கு புரியும், ஏன்னா நீங்க பல செய்திகளை கேட்டிருக்கிறீர்கள். ரைட்? அதோடு நின்று விடாதீங்க. உங்க விசுவாசம் பெருகுது பாருங்க. அடுத்து நீங்க என்ன செய்யணும்? விசுவாசத்துல கிரியை செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. எலிசா கிரியை செய்தா, உப்பு போட்டா அந்த கிணற்று தண்ணீர் சுவையுள்ள தேநீரை போல மாறிவிட்டது. ரைட்? கொம்பை வெட்டி போட்டான், கோடலி மிதந்தது. ரைட்? அப்போ அதற்கு முன்பதாகவே, கிரியை செய்வதற்கு முன்பதாகவே நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நீங்கள் விசுவாசிப்பதற்கு முதல் படி என்னவென்றால், முந்தின படி என்னவென்றால், கர்த்தரை அறிகிற அறிவினால் நீங்க நிரம்ப வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. ஆமென். பாருங்க, யோசேப்பை குறித்து நம்ம தியானிக்கிறாங்க. அவனை விட நீங்கள் மோசமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? இந்த செய்தியை அன்னைக்கு 1,00,000 பேர் நீங்க கேட்குறீங்கன்னு வைங்க, மேபி லெஸ் தென் 0.1%, ஒரு 10 பேரோ அல்லது 100 பேரோ, 1,00,000ல் ஒரு 100 பேர் வேணுமானால் யோசேப்பை விட கஷ்டத்தில் இருக்கலாங்க. ஆனால் அவனை தேவனால் உயர்த்தி கொண்டே செல்ல முடிந்தது. ஏன்? அவன் தேவன் எனக்கு கொடுத்த சொப்பனத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவர் என்கிற சத்தியத்தை அறிஞ்சிருந்தாங்க. அவன் சொப்பனக்காரன். 13 வருஷம் சஸ்டெயின் பண்ண பாருங்க. குழியிலே தள்ளப்பட்டான், சிறைச்சாலையில அடைக்கப்பட்டான், அவனுடைய சமாதானத்தை அவன் கெடுத்துக்கொள்ளவே இல்லை. ஏன்?
எனக்கு ஒரு தரிசனம், எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்திருக்கிறாருப்பா. சொப்பனத்தை கொடுத்தவர் யாரு? ஜீவாதிபதியாகிய தேவாதி தேவன். அவர் சொன்னதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஐ ஆம் இன் தட் ப்ராசஸ் என்று அறிந்திருந்தார். ரைட்? உங்களுக்கு ஒரு வசனம் நான் வாசிக்க போறேன். சொப்பனம், தீர்க்க தரிசனம் இவைகளை விட அதிக உறுதியான வாக்குத்தத்தமான வசனங்கள் இருக்குதுங்க. அவனுக்கு சொப்பனம் தான் இருந்து அந்த சொப்பனத்தை வச்சுட்டு அவன் அந்த போடு போடுறான். யார்? யோசேப்பு. சிரிக்கிறான். சிறைச்சாலைக்குள்ள இருந்து யாராவது துக்க முகத்தோடு வந்தா என்ன சொல்ற? ஏப்பா நீ கவலையா இருக்கிற? ஏன் நீ ஜாலியா இல்ல? கவனிக்கிறீங்களா? சிறைச்சாலை அதிபதி கீ அவன்கிட்ட கொடுத்துட்டான். போத்திபார் அரண்மனையில சாவியே கொடுத்துட்டான். ஏன்? எப்பொழுதும் மனரம்யமாய் இருந்தான். ஏனென்றால் என்னுடைய சொப்பனத்தை என் தேவன் நிறைவேற்றுவார் என்பதில் அதிக உறுதியாக இருந்தான். ஆனால் அதைவிட அதிக உறுதியான வாக்குத்தத்தமான வசனங்கள் உனக்கு எனக்கு இருக்குது. ஒரு வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். அங்கே த புக் ஆஃப் ஜெரமியா சாப்டர் 23 verse 28. எரேமியாவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 28வது வசனம். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமையாகிய என்னுடைய வார்த்தைக்கு முன்பதாக பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிக்கிறீங்களா? சொப்பனம், தீர்க்க தரிசனத்தை விட அதிக உறுதியான வசனம் நமக்கு இருக்குங்க. தூள் கலப்புங்க, வசனத்தை உறுதியாக பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வசனத்தை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறித்து ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் என்று எரேமியா 23:29 என் வார்த்தை அக்கினியை போலும் கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன? பிரச்சனையை நொறுக்கி தள்ளத்தக்கதாக என்னுடைய வார்த்தை இருக்குப்பா. அது சிறைச்சாலை கதவாக இருந்தாலும் திறந்துதான் ஆக வேண்டும். எரிகிற அக்கினி ஜுவாலையாக இருந்தாலும் அது அமிழ்ந்துதான் போக வேண்டும். சீறி எழும்புகிற புயலாக இருந்தாலும் அமர்ந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க ஐயா, யோசேப்புக்கு இந்த வார்த்தை இல்லைங்க. ஆதியாகமத்தில் அவன் அவ்வளவு பிரைட்டா இருக்கான். என்ன பிரைட்டா இருக்கிறா? எப்பா என் தேவன் சொல்லிட்டாரு, கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவா. அப்போ தன்னைத்தானே இவன் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டான். உங்களுக்கு புரியுதா? அப்போ யோசேப்புடைய சக்சஸுக்கு காரணம் அவனே தாங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஓ சக்சஸுக்கு நீ தான் காரணமாக இருக்க முடியும். ரைட்? ஏன்? வானத்திலிருந்து வரப்போறது இல்லப்பா, உன்னுடைய உள்ளத்திலிருந்து தான் வருது. எத்தனை பேர் புரியுதுங்க? உன்னுடைய உள்ளத்திலிருந்து உன்னை வாழ வைக்கக்கூடிய ஜீவ தண்ணீர் 24/7 வந்து கொண்டே இருக்கா இல்லையா? ஆசீர்வாதத்தை பேசு, உன் மனைவி மீது ஆசீர்வாதத்தை பேசு. கண்ணாடி முன்னால நின்று ஆசீர்வாதத்தை பேசு மகனே, பேசு மகளே. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. இல்ல? உங்கள் வலுவான வளமையான எதிர்காலத்திற்கு நீங்கள் பொறுப்பு எடுங்க. அவ்வளவுதான் நான் சொல்வேன். பொறுப்பு உங்க மேலதான் இருக்கு, ஆண்டவர் மேல இல்ல. ஆசீர்வாதம் பொங்கி வரக்கூடிய உள்ளத்தை தேவன் உங்களுக்குள்ளே தந்திருக்கிறாரா இல்லையா? ஹல்லேலூயா. சத்தியத்தை சரியாக அறியுங்கள், அப்பொழுது நீங்கள் வெளிப்பாடுகளை பெறுவீர்கள், அப்பொழுது நீங்கள் விசுவாசிப்பீர்கள், அப்பொழுது நீங்கள் பேசுவீர்கள், விசுவாசத்தில் கிரியை செய்வீர்கள். உங்களுக்காக கிரியை செய்யுங்க, உங்களுக்காக பேசுங்க. ஹல்லேலூயா. ஐயா, வலுவான வலிமையான எதிர்காலத்தை நீங்க தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ண முடியும். சில வசனங்களை வாசிக்க போறோம். முதலாவது ஒரு ட்ரூத்தை பார்த்தோம். என்ன ட்ரூத்து? எப்பா யோசேப்பு அந்த சொப்பனத்தையே பிடித்து கொண்டான். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, தேவன் உங்களுக்கு எழுதி தந்திருக்கிற வார்த்தையை நீங்க பிடிச்சு கொள்ளுங்க. அதிக உறுதியான வார்த்தை. என்ன சொல்லுகிறார்? என் வார்த்தையுள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம். அதாவது வார்த்தைக்கு முன்பதாக தீர்க்க தரிசனம் எம்மாத்திரம், வார்த்தைக்கு முன்பதாக சொப்பனம் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தை அக்கினியை போல கன்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போல இருக்கிறது அல்லவா? இந்த வார்த்தையை வச்சுட்டு சும்மா இருக்க முடியுமாங்க? ஹல்லேலூயா. அதிக உறுதியான
வசனம் நம்மகிட்ட இருக்குங்க. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவன் தம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. அவன் பெற்றது, யோசேப்பு பெற்றது சொப்பனம், நீங்களும் நானும் பெற்றது வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து. அவனுக்கு இயேசு கிறிஸ்து இல்லைங்க, அந்த வெளிச்சம் இல்லை. பிதாவை பற்றி முழுமையாக வெளிப்பாடு தந்தவர் நம்முடைய நாதனாகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பதாகவே யாரு? இந்த யோசேப்பு. வேற யாரு? யாக்கோபு. வேற யாரு? ஈசாக்கு, ஆபிரகாம், எலியா, எலிசா. சக்கபோடு போட்டிருக்காங்களங்க. அல்லேலூயா. அவர்கள் தேவர்கள் என்கிற ஸ்டேட்டஸ் அல்ல பழைய ஏற்பாட்டில். அவர்கள் ஜனங்களாகத்தான் இருந்தார்கள். நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, தேவர்களாக இருக்கிறதுனால அருமையான தேவர்களே, நீங்கள் உங்களையே உயர்த்துவதற்கு நீங்கள் நிர்ணயம் பண்ணணும். சில வசனம் நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்களா. The book of Job chapter 22 verse 28. எதிர்காலம் எப்படித்தான் இருக்கணும்னு நீங்க நிர்ணயம் பண்ணுங்க அருமையானவர்களே. அங்கே ஜோப் 22:28, நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நீ ஒரு எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணினா, ஃபிக்ஸ் பண்ணினா, நான் கோடீஸ்வரனாகத்தான் வாழுவேன் என்று நீ ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் கல்லறையை காலி செய்கிறவனாகத்தான் வாழ முடியும் என்று நீ ஃபிக்ஸ் பண்ண முடியும். ரைட்? உன்னுடைய யூடியூப் சேனல்ல 200 தேசங்களிலும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பார்கள் என்று நீ ஃபிக்ஸ் பண்ணு. ஹல்லேலூயா. ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். நீ ஃபிக்ஸ் பண்ணட்டா அது நிலைவரம் ஆகாது. இவ்வளவுதாங்க, ரொம்ப சிம்பிள். ரைட்? யோசேப்பு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான், நான் ஜெயித்து தான் வாழுவேன், என்னுடைய சகோதரர்கள் என்னை வணங்குவார்கள். சொன்னவர் மனிதன் அல்ல, தேவாதி தேவர். அவர் மனித குலத்தை சிருஷ்டித்தவர், சர்வ லோகாதிபதி. அவர் தான் சொல்றாரு, சொப்பனத்தை விட என் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன், தீர்க்க தரிசனத்தை விட என்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்ன தேவர் உன்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. யாரெல்லாங்க நிர்ணயம் பண்ணாங்க? யாரெல்லாம் டிசைட் பண்ணாங்க இதுதான் நடக்கணும் என்று? யாரெல்லாம் டிசைட் பண்ணாங்க? எத்தனை சான்று இருக்கு உதாரணத்துக்கு பைபிள்ல. நாங்கள் தான்ப்பா இந்த யுத்தத்தில் நாங்கள் தான் ஜெயிக்கிறோம். யோசுவா மைண்ட் செட் பண்ணிட்டான், ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்போ என்ன வேணும்? எனக்கு லைட் வேணும். சூரியனை இங்கே நில்லு, சந்திரனை இங்கே நில்லு. ஃபிக்ஸ் பண்ணுறதுனா உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை ஆழமான சத்தியத்திற்குள்ளே நடத்துகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் அவர்கள் எதிர்காலத்தில் நல்ல ஒரு வலிமையான வளமான வாழ்க்கை வாழத்தக்கதாக தங்களுடைய நாவிலே உள்ள அதிகாரத்தை அறிந்து ஃபிக்ஸ் பண்ணட்டும். நான் இப்படித்தான் வாழுவேன் என்று ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியம் உண்டாவதாக, பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. ஆமென். அருமையான தேவர்களே, எலியா ஃபிக்ஸ் பண்றாங்க. நான் அதை வாசிக்கட்டுமா? என்ன ஃபிக்ஸ் பண்றான் தெரியுமா? உங்க தேசத்துல மழை வரணும்னு நான் பேசினாதான் மழை வரும்னு ஃபிக்ஸ் பண்றான். பாருங்க, 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்துல எப்படி ஃபிக்ஸ் பண்றான் பாருங்களேன். 1 ராஜாக்கள் 17:1, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பேயனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டப்பா, உங்க நாட்டில் மழை பெய்யாது. ஐயா, நீ இப்படி ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற தூதர்கள் துரிதமாக செயல்பட்டு நீ சொல்லுகிறதை நிறைவேற்றுவார்கள். அல்லேலூயா. பாருங்க, சர்வசாதாரணமா முட்டுவலி, முதுகுவலி, தலைவலி எல்லாம் சுகமாகுது. இதை போல மழையை நீங்கள் நிறுத்தலாம், மழையை நீங்கள் வருஷிக்க பண்ணலாம். எப்பொழுது நடக்கும் என்றால், சின்ன சின்ன அற்புதங்களை செய்ய ஆரம்பிச்சிருங்க. ரைட்? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வேற யாரு ஃபிக்ஸ் பண்ணாங்க? யாரெல்லாம் நிர்ணயம் பண்ணா? நாளைக்கு இல்லப்பா, இன்னைக்கு இவன் தலையை நான் எடுக்கணும். யாரு? ஆட்டிடையன். பெரிய பக்திமானாங்க.
பிரதான ஆசாரியன் வீட்டில் பிறந்தவனா? பரிசேயனும் இல்லை, சதுசேயனும் இல்லை, வேத பாரகனும் இல்லை. சொல்லிட்டான், இன்னைக்கு உன் தலையெடுப்பேன். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அருமையானவர்களே? ஃபிக்ஸ் பண்ணுங்க, நிர்ணயம் பண்ணுங்கள். நடக்குதோ இல்லையாப்பா, நான் செய்துக்கிட்டே தான் இருக்கேன். பாதி நடந்துருதுங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி அழைக்கிறாங்க, அண்ணன் நீங்கள் சொன்னீங்க 3 நாளில் நீங்கள் புது வீட்டுக்கு போயிருவீங்கன்னு. சரி சிஸ்டர் சொல்லுங்கள், நாங்கள் புது வீட்டுக்கு வந்துட்டோம், இன்றைக்கி பால் காய்க்கிறோம், நான் கையில் தண்ணி வச்சுருக்கிறேன், பவர் ரிலீஸ் பண்ணுங்க. அருமையான தேவர்களை, இப்படிப்பட்ட மேலான வாழ்க்கை வாழும்படியாகவே 21வது நூற்றாண்டின் தேவர்களாக தேவன் உங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார். இப்போ எத்தனை பேர் அப்படிங்க ஃபிக்ஸ் பண்ணாங்க? இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை என்று திக்குவாயும் பேசுறாங்க. ஆண்டவருக்கு வேற வழியே இல்லை. நீங்கள் விசுவாசத்தோடு இப்படி நீங்கள் நிர்ணயம் பண்ணிவிட்டால் தேவனுக்கு வேற வழியே கிடையாது. அதை அவர் நிறைவேற்றி தான் தீரணும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட், வாட் a loving daddy. எத்தனை சாட்சிங்க வேணும் உங்களுக்கு? எலிசா ஃபிக்ஸ் பண்றான், நிர்ணயம் பண்றான். 24 ஹவர்ஸ்க்குள்ள சமாரியாவில் இந்த பஞ்சம் இருக்கக்கூடாது. ஒருவேளை அருமையானவர்களே, இப்படி நிர்ணயம் பண்ணாமல் இருந்திருந்தால் எத்தனை பிள்ளைகளை அறுத்து சாப்பிட்டுருப்பாங்க. நீங்கள் இப்படி நிர்ணயம் பண்ணாததுனால எத்தனை குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கின்றன. ஒரு சகோதரி அழைக்கிறாங்க, பிரதர் என் புருஷன் என்ன விட்டு போய் 18 வருஷம் ஆச்சு, நான் ஃபிக்ஸ் பண்றேன் சிஸ்டர் 10 நாள்ல உங்க வீட்டுக்கு வந்துடுவார் என்று நான் ஃபிக்ஸ் பண்றேன். வந்துட்டாங்க. ஏன்? சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. உன்னுடைய தகப்பனாகிய தேவன் உன்னை பார்த்து சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார் ஐயா. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லு மகனே, விட்டுவிடு என்று சொல்லி சொல்லு மகனே, சுகமாகு என்று சொல்லி சொல்லு மகனே, வாழ்ந்திருப்பா என்று சொல்லி சொல்லு மகனே, உன் புருஷன் வருவா என்று சொல்லி 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 நிர்ணயம் பண்ணுங்க. பாருங்கள், பழைய ஏற்பாட்டில் எவருமே நம்மரை விட சிறந்தவங்க கிடையாதுங்க. ரைட்? ஆமென். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்டேட்டஸ் கூட வரலங்க. நீங்களும் நானும் தேவன் தத்தெடுத்த பிள்ளைகள் அல்ல, அவருடைய ரத்தத்தில் பிறந்தவர்கள், ரத்தத்தினால பிறந்தவர்கள், அவருடைய சொந்த பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகினால்தான் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து பெரிய பெரிய வார்த்தைகளை எல்லாம் சொல்லி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நம்பி நீ ஃபிக்ஸ் பண்ணு. எப்போ நீ ஃபிக்ஸ் பண்ணுறது நடக்கும்? விசுவாசத்தோடு ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ விசுவாசிக்க என்ன செய்யணும்? சத்தியத்தை சரியாக அறிய வேண்டும். சத்தியத்தை சரியாக அறிய நீ என்ன செய்யணும்? 2 காரியங்களை செய்யணும். என்னுடைய செய்திகளை தினந்தோறும் 2 கேளு, நேரம் இருந்தால் 4 கேளு. சீக்கிரத்தில் நீ ஃபிக்ஸ் பண்ணுவா, நீ ஃபிக்ஸ் பண்ணுவா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஒரு சகோதரி அழைச்சாங்க பாருங்க, ஐயா அடையாறு கேன்சர் இன்ஸ்டியூட்லேருந்து பேசுகிறேன், எங்கள் அம்மா 4th ஸ்டேஜ் கேன்சர், எங்கே தூக்கிட்டு போக சொல்கிறாங்க, நான் எங்கேயா தூக்கிட்டு போவேன், என்னம்மா இப்போ செய்து துடிக்கிறாங்க வயிற்று வழியில், கை வைமா, கை வச்சா பாருங்க, ஃபிக்ஸ் பண்ண. இயேசுவின் நாமத்தினால கேன்சர் வியாதி, கேன்சர் வைரஸ், கடைசி வைரஸோ அந்த அம்மா பேர் லட்சுமின்னு வச்சுக்கலாம், லட்சுமியுடைய சரீரத்தை விலகு என்று நான் நிர்ணயம் பண்ணினேங்க. இது நடந்து 5 வருஷம் ஆச்சுங்க. ஜம்முன்னு இருக்கிறாங்க. ஓ உன்னுடைய எதிர்காலம் வலுவானதாகவும் வளமாகவும் இருக்க வேண்டுமென்றால் தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை நீ கையில் எடு. அது ரொம்ப சுலபமானது. உனக்கு இருக்கிற வெளிச்சம் போதும். அப்படி என்றால் என்ன பொருள்? அங்கிள் உங்களை மாதிரி எனக்கு பைபிள் தெரியாத, போதும், நீ ரட்சிக்கப்பட்டிருக்காய், அது போதும். இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நீ விசுவாசிக்கிறியா? இட் இஸ் இனஃப். அங்கிள் உங்களை மாதிரி நான் ரொம்ப ஜெபம் பண்ணலையே, மகனே நீ இப்பொழுதே எழும்பு. உனக்கு கடுகளவு விசுவாசம் இருந்தா போதும். உனக்கு கப்பல் அளவு விசுவாசம் இருக்கு. ஒரு இந்த நிஜத்தை நான் சொல்றேன் பாரு. இந்த செய்தியை 20 நிமிஷமா நீ கேட்கிற. ஏன்? உனக்கு கப்பல் அளவு விசுவாசம் இருக்கு. உனக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நீ தவறான பிரசங்கத்தை கேட்டு உன்னுடைய விசுவாசமாகிய கப்பலை நீயே சேதப்படுத்தி கொள்ளுகிறாய். அப்படி என்றால் என்ன பொருள்? நீ உருப்பட மாட்டா. அவ்வளவு ஈஸியாலாம் தேவனால் உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. நீ முட்டு வலியை கூட போக்க முடியாது. ஏன்னா உன் ஜபம் போதாது. ஜபத்தை கூட்டு, பக்தியை கூட்டு, பருப்பு வேகாதுங்க. இருக்கிற வண்ணமாக செத்தவர்களை உங்களால் எழுப்ப முடியும். அநேகர் எழுப்ப போகிறீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் a loving daddy. இயேசு கிறிஸ்து ஃபிக்ஸ் பண்ணாருங்க. நான் 3.5 வருஷம் ஊழியம் செய்யணுப்பா. எந்த நாயோ எந்த நரியோ என்ன தொட முடியாது. நரிகிட்ட போய் சொல்லுனாரு,
என்ன ஒருவனும் தொட முடியாது. அவர் தான் ஃபிக்ஸ் பண்ணாருங்க. பவுல் என்ன ஃபிக்ஸ் பண்றான்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆட்டு இடையே என்ன ஃபிக்ஸ் பண்றான்? இன்றைக்கு உன் தலையை எடுப்பர் என்று மாத்திரம் அவன் ஃபிக்ஸ் பண்ணலங்க. என்ன பேசுறான்? உம்மால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன். இப்படி நீங்கள் பேசி பேசி ஒரு வளமான எதிர்காலத்தை நீங்கள் அமைத்து கொள்ளுவதற்கு உங்களுக்கு தேவையான அறிவை பெற்றுக்கொள்ள நம்முடைய செய்திகளை தொடர்ந்து கேளுங்க. வேற எதுவுமே வேண்டியது இல்லைங்க. ஹல்லேலூயா. அட்டெம்ப்ட் பண்ணுங்க. அதோடு இருந்துடக்கூடாது. நீங்க 10 செய்தி கேட்ட உடனே உங்களுக்கு விசுவாசம் வந்துடும். இவ்வளவு எளிதா இருக்க. பேசுங்க. என்ன பேசுங்க? முட்டு வலி முதுகு வலியை பேசுங்க. உங்களுக்கு முட்டு வலி இருக்கா? ஆமா, கை வைங்க. இயேசு நாமத்தில் முட்டு வலியை போயிட்டு எழுந்து நடங்க, போயிட்டுன்னு சொல்லுங்க. வலி போயிட்டு சிஸ்டர் செக் பண்ணுங்க. ஒரு 10 ஸ்டெப் நடங்க, வலி போயிருங்க. நீங்க நிர்ணயம் பண்ண ஆரம்பித்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. சாதாரண வாழ்க்கைக்கு வாழ வேண்டும் என்றால், ஐயோ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடுறேன்னா இந்த செய்தியை நீங்க கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஐயா பரலோகம் உங்களை நம்பி இருக்குப்பா, எதுக்கு? நீ வாழணும். 2வது வையகத்தை வாழ வைக்க வேண்டும். அதற்காகவே தேவன் உன்னை என்னோடு இணைத்திருக்கிறார். எழுந்து பிரகாசி மகனே மகளே. ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.